ஹலோ சார், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸு. முந்தா நாள் வந்து ஆக்சுவலாக ஸ்க்ரீன் பண்ண வேண்டியது டியூ டு சம் டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால் பண்ண முடியல. எனிவே உங்களோட சப்போர்ட் அகெயின் இன்றைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு கிராண்டியராக ஆக்குனதுக்கு தேங்க்யூ ஆல் வெரி மச். அதான் சார், ஆக்சுவலாக நான் வந்து டைரக்டர் அறிவழகன் சாரோட அசோசியேட். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு டெபியூ மூவி. இந்த படம் வந்து உங்களுக்கு தெரியும், ஆஸ் அ ஃபஸ்ட்டு ஃபிலிம் மேக்கருக்கு உண்டான சேலஞ்சஸ் எல்லாமே இதுலேயும் இருந்துச்சு. ஸோ சின்சியராக எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் கரெக்டாக நம்ம ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதை பண்ணதுக்கு அதை ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துருக்கோம். ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எந்த வித கம்பல்ஷனும் எங்களுக்கு கிடையாது. இதை தான் பண்ணணும், ஒரு சாங் வைக்கணும், அதெல்லாம் இல்லை. பட் சாங் வைக்காதது எல்லாமே கூட செட்பேக் தான். பட் ஓவராலாக இதை ரெடி பண்ணி இன்றைக்கி ஃபைனலாக வந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டாடுறது பெரிய சேலஞ்சு. பட் இதுக்கு மேலே ஆனஸ்ட்டாக உங்கள் கையில் தான் சார் அந்த படத்தோட லைஃப் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எங்கள் சைடில் எல்லாமே பண்ணிட்டோம், சின்சியராக பண்ணியிருக்கோம். ஸோ மீதி உங்களோட சப்போர்ட் தான் சார் எங்களுக்கு தேவை. வேறு இதான் சார் ஆக்சுவலாக. தர்ஷன். எல்லாருக்கும் வணக்கம் சார். என்னோடய முதல் ஜேர்னிலேருந்து நீங்கள் கூடவே இருந்திருக்கீங்க. பிக் பாஸ் ஆகட்டும், நாடு ரிலீஸ் ஆன டைம் புயல் வந்து தியேட்டர்லாம் மூடிட்டாங்க. பட் அப்போ இருந்து நீங்கள் அந்த உங்களோட வார்த்தை மட்டும்தான் அந்த நாடு படத்தை கொண்டு வந்து சேர்த்துச்சு. ஸோ ரீசெண்டாக பர்சனலாக ஒரு இஷ்யூ வரும்போதும் கூட நீங்கள் பக்கத்துலேயே இருந்தீங்க. ஸோ இது அடுத்த ஒரு முயற்சி. ஸோ கண்டிப்பாக ஃபீட்பேக்கை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தையும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்துடணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌஷிக். இந்த படத்தில் டில்லின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இன்டர்வல் பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் கௌதம் சாருக்கும் என்னோடய டீம் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஒரு சின்சியராக ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். அதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஐ ஹோப் உங்கள் எல்லோரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு இருக்கும்னு நம்புகிறேன். ஹம்பிளாக ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே வந்து இங்கே படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்ரிசியேஷன்லேயுமே ரொம்ப டீட்டெயில்டான ஒரு வே அப்ரிஷியேட் பண்ணிங்க. யார் யார் என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டேரக்டர் சாருக்கு வந்து ரொம்ப பெரிய பாராட்டு. ஏன்னா வந்து எல்லா கேரக்டர்ஸுமே ஈக்குவலான ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து எல்லாத்துக்குமே ஸ்டோரியோட வியூ பண்ணி கடைசியில் எல்லாமே கனெக்ட் பண்ணி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையை கொடுத்துருக்காரு. அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்கள் ஆனஸ்ட் ஃபீட்பேக்குக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் your attendance. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக இன்றைக்கி வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு. August 1, அதாவது நாளைக்கு எல்லா வேர்ல்டு வைட் திரையரங்குகள் எல்லாத்துலேயுமே ரிலீஸ் ஆகுது. எங்கள் படம் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய படம். கண்டிப்பாக விறுவிறுப்பாக தேட்டரில் உங்கள் எல்லாரையும் உட்கார வச்சிரும்னு நாங்கள் நம்புகிறோம். வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சார், இப்போ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் ப்ளீஸ். இல்லை சார், இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் தான் சார். இது வந்து அது யாரையுமே இல்லை, அது ஒரு காரணம் தேவைப்பட்டுச்சு. அது காரணம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஷனலான ஒரு எலமெண்ட்டை தான் எடுத்துருக்க முடியும். யாரையுமே இல்லை சார், நிறைய இன்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது. அப்படி பார்த்தா கனெக்ட் பண்ணலாம் நிறைய. பட் அதை யாரையுமே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணல. நமக்கு ஒரு இன்சிடென்ட், ஒரு வேலிடான இன்சிடென்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை இதை பிக் பண்ணியிருக்க முடியாது. இன்டென்ஷன்லாம் யாரும் ஆமாம் சார். இல்லை அப்படிலாம் இல்லை. பட் சரி, நம்ம ஒரு விஷயம் எழுதியிருக்கோம், அவ்வளோதான் சார். இது தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஆசம். தேங்க்யூ சார். அப்படியே உட்கார வச்சுட்டீங்க. ஸ்க்ரீன் பிளே நான் இவ்வளோ அறிவுசமாக படம் பார்த்தேன். அப்படியே வந்து மெஸ்பரைசிங். செகண்ட் ஆஃப் அதே ஒவ்வொரு கேரக்டரும் இப்போ ரியலிஸ்டிக்காக தான் ஒரு கேரக்டர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கேரக்டர், அந்த லேடி ஒரு குழந்தை வச்சுன்னு வராங்க, அவங்க கண்ணில் என்ன அந்த பாசம். லால் சார், தர்ஷன் ரொமான்டிக் கொடுத்துருக்கலாம். அது அடுத்த படம் இவ்வளோ ஹேண்ட்ஸம் ஹீரோக்கு நீங்கள் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆசம் மூவி நீங்கள் வந்து 100 மூவிஸ் டச் பண்ணல. தேங்க்ஸ் ஃபார் சார். அது ப்ரொடக்ஷனில் தான் சார் பேசிகிட்டு இருக்காங்க. சோஃபார் எனக்கு 400 தியேட்டரில் 9 படம் வருது. ஆமாம் சார், அதுதான் உங்களை மாதிரி ஆட்களோட சப்போர்ட் தான் சார் இந்த படத்தை அடுத்த லெவல் கொண்டு போகும். இல்லை டு பி ஆனஸ்ட் சார், நான் இது வந்து எங்களோட போர்ஷன் முடிஞ்சிருச்சு. ப்ரொடக்ஷன் அவங்க சைடில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இன்றைக்கி வேர்ல்டு காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து மீடியா வாஸ் அ வைட்டல் ரோல். இல்லை அதுக்கு ஆமாம் சார். இதில் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு எப்படி இருக்குது சார் இந்த கேரக்டரு? இல்லை
இல்லை ஜஸ்ட் ஆக்சுவலாக நம்ம அந்த ஃபஸ்ட்டு படத்துக்கு அந்த உண்டான சேலஞ்சஸ் தான் சார் இது. நம்ம எழுதியெல்லாம் வேறு ஒருத்தவங்களை வச்சு எழுதியிருப்போம், பட் அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. பட் ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு வரப்போ அடுத்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் வச்சுருக்கோம்ல சார், அடுத்ததில் வந்து இந்த தர்ஷன் வந்தாப்பில் நெரேட் பண்ணோம். ரொம்ப ஆப்டாக ஃபிசிக்கலாக இஸ் வெரி ஸ்ட்ராங் ஆக்சுவலி. ஸோ மென்டலி மட்டும் நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணோம். ஃபைனலாக என்ன சார்? ஆமாம் சார். சார் இன்றைக்கி அதான் சார். இல்லை அப்படி இல்லை, ஆன் அண்ட் ஆஃப் இல்லை சார் எனக்கு ஹானஸ்ட்டாக எனக்கு அது மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஆகலை. ஸோ ஆன் அண்ட் ஆஃப் நடக்குது சார். இப்போ நீங்கள் இந்த லாஸ்ட் ஒரு 2-5 மந்த்ஸில் ஒரு 1 or 2 இன்சிடென்ட்ஸ் நம்ம சொல்கிறோம், பட் மீதி எல்லாமே ரெஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ்லாம் நல்லா தான் சார் போயிட்டுருக்குறான். சார் இல்லை சார் ஆமாம் இல்லை சார். ஆக்சுவலாக சார் இது ஃபிக்ஷனல் ஸ்டோரி. நம்ம ஒரு கதையை ஸ்டேஜ் பண்ணி இப்போ எதுக்கு உங்களுக்கு லால் அடித்தோன்னே இவர் திருப்பி அடிக்கணும்னு உங்களுக்கு தோணுனதே ட்ரெஸ்ஸை கழட்டினதுனால தான். ஸோ அந்த பாயிண்ட் நான் ஜஸ்டிஃபை பண்ணலைன்னா அது ரெகுலராக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சார் அதை ஒர்க் பண்ணணும். சுந்தர், அவர் பேர் சுந்தர். இல்லை சார், இவங்கெல்லாம் நாங்கள் அறிவழகன் சார் படத்துலேருந்து இவங்க எல்லாமே லிங்க்கில் தான் சார் இருந்தாங்க. பார்டரில் ஒர்க் பண்ணார். ஸோ இந்த மாதிரி நல்ல கேரக்டர்ஸ்லாம் நம்ம டச்சில் தான் இருக்கோம். ஸோ அது ஸ்கிரிப்ட் எழுதியில் அவங்கள கூப்பிட்டதா சார். குத்துப்பாட்டு வேணாம்னு முடிவு பண்ணி நல்லா வாய்ப்பு இருந்தது. அவர் ஒரு பஸ்ஸில் ஒரு அம்மா ஹீரோயின் கூட ஒரு கடைசியில் வருவாங்க, இவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்க அடுத்து நான் கிளாமரை நம்பலை, தான் நம்பியிருக்கேன். இல்லை ஆனஸ்டாக ஸ்கிரிப்டுக்கு தேவைப்படல. நான் எங்கேயா பாட்டு வச்சுருந்தேன்னா எதுக்கு பாட்டு வச்சுருப்பாங்க கேட்டிருப்பாங்க. இல்லை சார் கொஞ்சம் ஜென்யூனாக ஒரு பண்ணோம் சார், ஒரு ஆனஸ்ட்டாக அது. இல்லை சார் அவர் இல்லை சார் அவர் நல்லா மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு ரொம்ப ப்ராமிசிங்கான ஆள். இப்போ ரசவாதியில் ரீசெண்ட் டேஸில் பண்ணார். ஸோ அந்த நம்ம டீமில் இந்த எங்களோட சார் மெயின் டெக்னீஷியன்ஸ் ஐ ஹவ் டு ரேணு அண்ட் மெய் மனோஜ் சார். இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து ரொம்ப நீங்கள் பார்க்கல ரொம்ப ஆத்தென்டிக்காக இருந்தது. இஸ் த ஒன் மனோஜ். ஸோ மியூசிக் டைரக்டர் வரல பாலா சார், மியூசிக் டைரக்டர் வரல விகாஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே இட்ஸ் ஆல் டீம் எஃபர்ட் தான் சார். இது மேபி நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன், பட் இட்ஸ் ஆல் டீம் எஃபர்ட். என்ன சார்? இல்லை சார் இது போன செப்டம்பர் ஆகஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். இல்லை சார் அது அவர் ரோல் ரொம்ப நல்லா இருக்குது சார். அவர் ஒரு அதாவது ரெகுலராக நம்ம பண்ணுற ஆள் வேணான்னு சொல்லி தான் ஒன்று ட்ரை பண்ணோம். நீங்கள் எல்லா கேஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூஸியாக தான் பண்ணியிருக்கோம். இவங்க வேணாம், இது இந்த ஸ்டீரியோ டைப்பாக இருந்தால் அதை வேறு மாதிரி கொண்டு போகலான்னு ட்ரை பண்ண தான் அது ஒர்க் அவுட் ஆகிருக்குங்கிறது தான். இல்லை சார் இவர் ஆக்சுவலாக போனார் சார். இவர் வந்து ஒரு 3 வீக்ஸ் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தட்ட பாடி எல்லாம் ஒரு கொஞ்சம் இருக்கனால கொஞ்சம் ட்ரைனிங் ஒரு 3 வீக்ஸ் மட்டும் போனார். கொஞ்சம் வேலை பார்த்தோம், ஒர்க் பண்ணோம் எல்லாமே. இல்லை சார் அது ஆக்சுவலாக இல்லை ட்ரிம் பண்ணது அது கொஞ்சம் காமெடி தான் பண்ணோம். பட் அது சில பேர் கொஞ்சம் ரீச் ஆகலைனால கொஞ்சம் அந்த தின்னாக ஆக்கிட்டோம் சார். ஃபைனலி அண்ட் சார் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். எல்லாத்துக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி இந்த படத்தை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் சார் இருக்குது. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் சார். இல்லை பண்ணலாம் சார். ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் டீம் எஃபர்ட் போட்டிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ மக்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக தேட்டரில் வந்து படம் பாருங்கள், பார்க்க சொல்லுங்கள், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அன்டைங் சப்போர்ட். தேங்க்யூ எல்லாரும் வந்ததுக்கு அண்ட் டீட்டெயில் ரிவ்யூ கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. ஓகேம்மா. சாரி.